ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். சிம்ம லக்னத்திற்கு இந்த பதிவு குருவினுடைய சாரமாற்றத்தை பற்றியது. இப்போ நவம்பர் 28 குரு மிருகஸ்ரீஷ நட்சத்திரத்திலிருந்து ரோகிணி 4ஆம் பாதத்துக்கு வர்றார். ரிஷபராசியில் இருக்கிற குரு நமக்கு 10ஆம் இடத்துல இருக்கிற குரு சந்திரனை போல செயல்பட தொடங்குகிறார். இப்போ சந்திரன் அப்படிங்கிறது நமக்கு விரையாதிபதி, 12ஆம் வீட்டுக்கு அதிபதி. ஆனால் சந்திரனுடைய நட்சத்திரம் நமக்கு தொழில் பலத்தையும் பணபலத்தையும் நமக்கு பதவி வளர்ச்சியையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. 2ஆம் இடத்துல தான் ஹஸ்த நட்சத்திரம் இருக்குது கன்னியில். 6ஆம் இடமான மகர ராசியில் தான் திருவோண நட்சத்திரம் இருக்குது. 10ஆம் இடமான ரிஷபராசியில் தான் ரோகிணி நட்சத்திரம் இருக்குது. அப்போ இந்த 2, 6, 10ங்கிறது தொழில், வேலை, பணபலம், பணச்சேர்க்கை, பொருளாதாரம், அபிவிருத்தி, ப்ரொமோஷன் எல்லாத்தையும் வச்சுருக்கு. அந்த சந்திரன் மேலே குரு வரும் பொழுது நமக்கு நன்மைகளை கொடுப்பாரு. அப்போ தொழில் சார்ந்த நன்மைகளை கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம் தான். இப்போ நான் இதை 2 பிரிவாக பிரிச்சுக்கிறேன். ரோகிணி 4ஆம் பாதத்தில் டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். அதுக்கப்புறம் ரோகிணி 3ஆம் பாதத்துக்கு பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். இந்த 2 பார்ட்டாக நம்ம பிரித்து பலன் பார்க்க இருக்கோம். இப்போ முதல் பார்ட்டு டிசம்பர் 24 வரைக்கும் தொழில் சார்ந்த நன்மைகளை மிக டெவலப்பாக கொடுக்குவார். அதுக்குண்டான ஆதிக்கம் அவருக்கு இருக்குது. ஏன்னா நமக்கு ஒரு உழைப்பு இருக்கிறது, நல்லா இருக்குது, டெடிக்கேஷனான உழைப்பு. எதிர்பாராத சில லக்கும் அங்கே வேலை செய்யும். நம்ம எவ்வளவுக்கு டெடிக்கேஷனாக இருக்கிறோமோ அவ்வளோக்களவு சூழல் அங்கே மாறும், லக்கு மாறும், வளர்ச்சிகள் நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் இடம் மாறுறது, இப்போ இன்னொரு வேலைக்கு மாறுறது, வெளிநாடு வேலை தொடர்பு, வெளியூரில் வசிக்கிறது, இது சார்ந்த வேலைகளையும் செய்யும். ஏன்னா இந்த சந்திரனும் குருவும் வச்சு தான் நமக்கு இந்த பொசிஷன் எல்லாமே மாறும். அப்படிப்பட்ட வகையில் உங்களுக்கு பணம் சேமிப்பு, ப்ரொமோஷன், வேலை, சர்வீஸு, வெளிநாட்டு வேலை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். ஒரு ஹோட்டல் தொழில், பயிர் தொழில், விவசாய தொழில் மற்றும் திரவம் சார்ந்த அனைத்து பொருட்கள், பால் பண்ணை இதெல்லாம் சிறப்பாக நடைபெறும். அதே நேரத்தில் உற்பத்தி சார்ந்த தொழில்கள், உணவாகட்டும், உடையாகட்டும், மருந்து சம்மந்தப்பட்டதாகட்டும், உற்பத்தி சார்ந்த தொழில்களெல்லாம் நல்ல வளர்ச்சியை கொடுத்துரும். அடுத்து 2வது ஆஃப் அப்படிங்கிறது டிசம்பர் 24லேருந்து பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் 3ஆம் பாதத்தில் வர்றார். ரோகிணி 3ஆம் பாதத்தில். அப்போ உறவு சார்ந்த விஷயங்களுக்கு நன்மை செய்வார். இப்போ ஒரு வரன் பார்க்குறது, சுப நிகழ்ச்சிகள், நம்ம ஒரு மூளை உழைப்பு சார்ந்த பணிகளில் இருக்கோம். வாய் பேசுகிறது, கமிஷன் வாங்கிறது, ஐடி லைனில் வேலை பார்க்குறவங்க, இதெல்லாம் மூளை உழைப்பு, ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்கிறது. பேங்கிங்கில் ஒர்க் பண்ணுறது, இவங்களுக்கெல்லாம் இப்போ நன்மைகளை கொடுக்கும். அப்போ நல்ல இது 2 விதமாக நம்ம பிரிச்சுக்கிட்டு நம்ம கரெக்ட் பண்ணணும். இப்போ உறவு சார்ந்து ஒரு திருமணம் காரியங்கள் இது சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் பண்ணும்போது நம்ம இந்த செகண்ட் ஹாஃபை பயன்படுத்திக்கணும். இது எல்லாமே எப்போ நடக்குது அப்படின்னா, நமக்கு இந்த 2 கிரகம் இருக்கு இல்லையா, குரு சந்திரன், திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ இந்த 2 பேரில் யாராவது ஒருத்தர் நடக்கும்போது இதெல்லாம் நமக்கு நடக்கும். நம்ம பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் 12 பாவ உபநட்சத்திரங்கள் தான் விதி கொடுப்பனையை தீர்மானிக்கிறார்கள். அந்த விதி கொடுப்பனை என்பது இப்போ ஒரு தொழில் பண்ணோம்னா எந்த மாதிரியான தொழில் நமக்கு பெனிஃபிட்டை கொடுக்குன்றது அந்த விதி கொடுப்பனையில் இருக்குது. அது எப்போ நிகழ்வாக நடக்கும் அப்படின்னா, நமக்கு அந்த திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ நடக்கும்போது இந்த கோச்சாரம் என்று சொல்லக்கூடிய இந்த சார மாற்றங்களை நட்சத்திர ரீதியாக நகரக்கூடிய கிரகங்களினுடைய தன்மைகள் அந்த பாவத்தை இயக்கும்போது அது நடக்கும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், அந்த இடத்துக்கு சம்மந்தப்பட்டால் தான் அந்த பாவம் இயங்கும். அப்போ தான் அந்த தொழில் நல்லாயிருக்கும். அப்போ இந்த டைமை நீங்கள் பயன்படுத்தி தொழில் வளர்ச்சிக்கு, டெவலப்மெண்ட்டுக்கு பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னால் மிருகஸ்ரீஷ நட்சத்திரத்தில், செவ்வாய் நட்சத்திரத்தில் இருந்தபோது சில ஏற்ற இறக்கங்களை அனுபவித்தோம். அது என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு ஹார்டு ஒர்க்கு, ஒரு காலதாமதமாகிறது, அதிகமாக சுமைக்கிறது, ஒர்க்லோடு ஒரு தகுதிக்கு மீறி எச்சா போகும்போது என்ன ஆகும், சுமை அதிகமாகும். அது மாதிரி இருக்கிறது.
அதனால் கொஞ்சம் செவ்வாயினுடைய இதில் வந்து ஓரளவுக்கு நமக்கு வேலை பளு அதிகமாக இருந்தது, இப்போ கொஞ்சம் குறையும். அதே சொந்த தொழிலில் இருக்கவங்களுக்கு வந்து செலவுகள் அதிகமாகும். இப்போ வந்து சந்திரனில் வரும்போது ஒருத்தர் எக்ஸ்பேன்ஷன் பண்ணலான்னு நினைக்கிறது, அதுக்காக மூலதனத்தை இன்க்ரீஸ் பண்ணுறது, இது சம்மந்தப்பட்ட நடவடிக்கைகளில் இறங்குவீங்க. பட் நல்லது தான், ஒன்றும் பாதிப்பு கிடையாது. அதுக்கு உண்டான ஒரு திட்டத்தை வகுத்துக்கணும். நமக்கு எவ்வளவு செலவு பண்ண முடியுமோ அதுக்கு உண்டான திட்டத்தை வகுத்துக்கிட்டு நீங்கள் செயல்படணும். நம்மளுடைய 4ஆம் இடம் என்பது நம்மளுடைய ஒரு வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, இது சம்மந்தப்பட்ட ஒரு மேன்மைகளை எல்லாம் ஃபஸ்ட் ஹாஃப்லேயே முடிச்சுக்கோங்க. தாயாருடைய நலம், உறவுகள் சார்ந்த நன்மைகள், ஒரு படிக்கிற குழந்தையாக இருந்தால் படிப்புக்கு சப்போர்ட், இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் ஹாஃபான டிசம்பர் 24 வரைக்கும் நல்லா நடக்கும். அதுக்கு அந்த மாதிரி சுப காரியங்கள், அந்த மாதிரி விஷயங்கள், பொருள் சார்ந்த விஷயங்களையெல்லாம் அப்போ இயக்கிக்கோங்க. உறவு சார்ந்த சுப காரியங்களையெல்லாம் செகண்ட் ஹாஃபில் வச்சுக்கோங்க. இந்த டிசம்பர் 24லேருந்து பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் திருமண வரன் பார்க்குறது, சுப நிகழ்ச்சிகள், இது சம்மந்தப்பட்டது வச்சுக்கலாம். குருவை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சட்டப்படி நடக்கிறது, தர்மப்படி நடக்கிறது, நியாயப்படி நடக்கிறது, இது மாதிரியான ஒரு ஆதிக்க குணம் கொண்டவர். அறம் சார்ந்த நன்மைகளை செய்பவர். ஒரு பெருந்தன்மையான சுபாவங்களை கொண்டிருப்பார். ஒரு பெரிய பேங்க்கு, ட்ரெஸரி, ஒரு ட்ரஸ்ட்டு, இது மாதிரி ஒரு பொது சேவை எடுத்துக்கிட்டால் கூட ஒரு பெரிய பிரபலமாக ஒரு மதிப்பாக நடக்கக்கூடிய அமைப்பு, பெரிய மனிதருடைய தொடர்பு, இறையருள் பெறக்கூடிய வகையில் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸில் இறங்கிறது, இது மாதிரியான நன்மைகளை கொடுக்கக்கூடியவர். நம்ம சிம்ம லக்னத்திற்கு குருவனுடைய நட்சத்திரம் என்பது 3, 7, 11 இருக்குது. காற்று ராசிகளான துலாம், கும்பம், மிதுனத்தில் இருக்குது. அப்போ உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு நல்ல உறவு கிடைக்கிறது, சகோதர சகோதரி, நண்பர்கள், கணவன் மனைவி, இதெல்லாமே ஒரு சுபத்துவமாக நடக்கிறதுக்கு இந்த குரு நல்ல பொட்டன்ஷியலை வச்சுருக்கார். இந்த குரு நம்ம ஜனன ஜாதகத்தில் கெடாமல் இருந்தால் இந்த இதெல்லாம் நமக்கு மாறாது, நல்லாயிருக்கும். ஆமாம், ஜனன ஜாதகத்தில் கெட்டு போயிட்டால் தான் அறத்தின் வழி போவதற்கு பதிலாக குறுக்கு வழிகளை கையாண்டு ஃபினான்ஷியலி பாதிக்கப்படுறது. இப்போ எக்கனாமிக்கல் அஃபென்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, பொருளாதார குற்றப்பிரிவுகளில் போய் மாட்டிக்கிறதெல்லாம் இந்த குரு கெட்டு போகிறது தான். அப்போ அந்த மாதிரி நம்ம ஜனன ஜாதகத்தில் இருக்காங்கிறதெல்லாம் நம்ம பாஸ்கர ஆஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் நீங்கள் செக் பண்ணிக்கணும். செக் பண்ணி ஒரு டிரைவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 12 பாவ உபநட்சத்திரங்களை பேஸ் பண்ணி நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டோம்னா கரெக்டான பாதையை அது வழிகாட்டும். நம்ம கொடுப்பனை இப்படி தான் இருக்குது. இப்போ 2ஆம் இடம் அப்படின்னா பணம் சம்பாதிக்கிற விஷயத்துக்கு அந்த 2ஆம் இடத்துக்கு தொடர்புடைய நல்ல பாவங்களான 6ஆம் பாவம், 10ஆம் பாவமெல்லாம் நல்லா வலுவாக இருந்துச்சுன்னா மேன்மேலும் நம்ம தொழிலில், உற்பத்தி சார்ந்த தொழிலில் முன்னேறோன்னு அர்த்தம். அப்படி இல்லாமல் 8ஆம் பாவம், 12ஆம் பாவ தொடர்பாக இருந்துச்சுன்னா அந்த திசையோ புத்தியோ அந்தரம் வரும்போது கஷ்ட நஷ்டங்களையும் கடுமையான இழப்புகளையும் கொடுத்து நம்மளை வந்து கீழ்நிலைக்கு தள்ளிடும். ஸோ இந்த கொடுப்பனைகளெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சிஸ்டத்தை பயன்படுத்துங்கன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம் எஸ். நன்றி, வணக்கம்.